மதுரையில் உள்ள பஞ்சபூத ஸ்தலங்களை நம்ம தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. அது என்னென்ன எங்கெங்கே இருக்குதுன்னு பார்ப்போமா? மதுரையில் செல்லூரில் உள்ள திருவப்புடையர் கோயில் வந்து நீர் ஸ்தலம். சிம்மக்கல் பழைய சொக்கநாதர் கோவில் வந்து ஆகாய ஸ்தலம். இன்மையில் நன்மை தருவார் கோவில் வந்து நிலஸ்தலம். தெற்கு மாசி வீதி வந்து தென் திருவாலவாயநல்லூர் கோவில் வந்து நெருப்பு ஸ்தலம். தெப்பக்குளத்தில் உள்ள முக்தீஸ்வரர் கோவில் வந்து காற்று ஸ்தலம். இதுதான் நம்ம மதுரையில் உள்ள பஞ்சபூத ஸ்தலங்கள். பஞ்சபூதங்களையும் உள்ளடக்கிய கலர் வந்து என்னென்னா வெள்ளை, ஊதா, பச்சை, சிவப்பு, மஞ்சள். இந்த நிறங்கள் கலந்த பஞ்சவர்ண கிளியைத்தான் அன்னை உமையவள் வந்து கையில் ஏந்தி நிற்கிறாங்க. அடுத்து சிவனோட 64 திருவிளையாடல்களையும் கடம்பவனம் மதுரையில் தான் நிகழ்த்தியிருக்காங்க. திருவாரூரில் பிறந்தா புண்ணியம், காஞ்சியில் வாழ்ந்தா புண்ணியம், காசியில் இறந்தா புண்ணியம், சிதம்பரத்தை வழிபட்டா புண்ணியம், திருவண்ணாமலையை நினைத்தாலே புண்ணியம். ஆனால் மதுரையில் பிறந்தா வாழ்ந்தா இறந்தா வழிபட்டா மதுரைன்ற நினைத்தாலே புண்ணியம். எந்த ஒரு ஸ்தலத்துலேயும் சிவனை பற்றி கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். மதுரையில் மட்டும்தான் பிட்டுக்காக நம்ம மதுரை மன்னதே சுமந்த கடவுள் வந்து நம்ம இன்னைக்கு மதுரையை ஆண்ட மீனாட்சியை